வணக்கம் கும்பராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கும்பராசிக்காரங்களை பற்றி. நீங்கள் காத்து கொண்டிருந்த உறவு உங்களை தேடி வர துடிக்குது. கும்பராசிக்காரங்க நீங்கள் வெளியில் சிரித்து பேசுகிறவங்களா இருந்தாலுமே உங்களுடைய மனசு அப்படிங்கிறது ரொம்பவே ஆழம். எல்லாரோடையுமே கலந்துரையாடுவீங்க. ஆனால் உங்களுடைய உண்மையான உணர்ச்சியை சில பேருக்கு தான் காட்டுவீங்க. அந்த சிலரில் ஒருத்தர் தான் நீங்கள் காத்துட்டு இருந்த ஒரு உறவு. நீங்கள் வெளியில் நடந்தது முடிஞ்சதுன்னு சொன்னாலுமே உள்ளுக்குள்ளே அந்த பந்தம் இன்னும் உயிரோட தான் இருக்குது. இப்போ அந்த உயிர் மீண்டுமே அசைவு காணுது. சனியை உங்களுடைய ராசியை ஆள்றதுனால வாழ்க்கை உங்களுக்கு ரொம்பவே எளிது கிடையாது. நீங்கள் அடையிறது எல்லாமே சோதனைக்கு பிறகு தான். அதே மாதிரி தான் உறவும். முதல்ல நெருக்கம், பிறகு தூரம், அடுத்தது தனிமை. அந்த தனிமை அப்படிங்கிறது தான், தனிமை காலம்தான் உங்களை ரொம்பவே யோசிக்க வைக்குது. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ, உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை வேணும்னு தெளிவு வந்திருக்கும். இப்போது அந்த தெளிவோடு தான் இந்த உறவு உங்களை தேடி மீண்டும் வருது. சில கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மீண்டும் சேர்க்கை தான் மெதுவாக ஆரம்பிக்கும். முதல்ல சாதாரண விசாரிப்பு, பிறகு கவலை, அடுத்தது பழைய சிரிப்பு. நீயும் கொஞ்சம் தயக்கமாகவே இருப்பீங்க. இது உண்மையா இல்லை தற்காலிகமானு ஆனால் நேரம் காட்டும். அவங்களுடைய செயல் வார்த்தையை விட ரொம்பவே வலிமையானது. நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டியது உங்களுடைய பெரிய பலம் உங்களுடைய சிந்தனை. நீங்கள் ஒருத்தரை புரிஞ்சுக்க முயற்சி செய்வீங்க. ஆனால் உங்களுடைய பலவீனம் என்னன்னா, சில நேரம் நீங்கள் உங்கள் உணர்ச்சியை மறைச்சு வைப்பீங்க. இந்த முறை அது வேண்டாம். உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே தெளிவாக சொல்லும். அப்போ தான் உறவும் உறுதியாகும். வாழ்க்கை ரீதியாக உனக்கு புதிய வாய்ப்புகளும் திறக்குது. நண்பர்கள் வட்டாரம் ரொம்பவே பெருகும். சமூக மதிப்பு உயரும். அப்புறம் வேலை ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய திறமை கவனிக்கப்படும். இந்த முன்னேற்றம் தான் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்க போகுது. அந்த தைரியம் தான் உறவுலையும் நிலைத்தன்மையை கொடுக்கும். சிலருக்கு வெளிநாடு தொடர்பான வாய்ப்புகள் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அந்த தூரம் கூட உறவை உங்களை வலிமைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது. கெட்ட பக்கம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மூணாவது நபர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் என்றைக்குமே நம்பக்கூடாது. வதந்தி, பொறாமை, தவறான புரிதல், இது எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நேரடியாக பேசினா பிரச்சனை தீரும். அமைதியாக விலகுனா தூரம் அப்படிங்கிறது கூடும். உடல் நலத்தில் நரம்பு சோர்வு, காலில் வலி, தூக்கமின்மை கவனிக்கணும். அதிக யோசனை உங்களை ரொம்பவே சோர்வாக்கும். தினமும் சில நேரம் அமைதியாக அமர்ந்து மனதை ரொம்பவே சாந்தப்படுத்திக்கணும். சனி தொடர்பான வழிபாடு, ஏழைகளுக்கு உதவி, தண்ணீர் வழங்குதல் நல்ல பலனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கும்பராசிக்காரங்க நீங்கள் காத்திருந்த உறவு உங்களை தேடி வருது அப்படிங்கிறது உங்களுடைய உள்ளுணர்ச்சி சொல்கிற ஒரு உண்மை. நீங்கள் யாரையுமே கட்டிப்பிடித்து வைத்துக்கொள்ள மாட்டீங்க. ஆனால் உண்மையாக காதலிச்சவங்க உங்களை மறக்க முடியாது. இந்த முறை வர இணைப்பு சின்ன சின்ன சோதனைக்கு பிறகு பெரிய நிம்மதியை கொடுக்கும். நீங்கள் நினச்சிக்க வேண்டியது, நீங்கள் சுதந்திரமாக விரும்பினவங்களாக இருந்தாலுமே உங்களுடைய மனசு ஒரே ஒரு உறவோடு தான் முழுமையாக இருக்கும். அந்த முழுமை அப்படிங்கிறது இப்போ உன்னை நோக்கி வருது. தயக்கம் குறைஞ்சு நம்பிக்கை அதிகப்படுத்துது. இந்த முறை காத்திருப்பு அப்படிங்கிறது முடிவுக்கு நிறைவு அப்படிங்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. கும்பராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எப்பொழுதுமே மற்றவங்களுக்காகவே ரொம்பவே யோசிக்கக்கூடியவங்களாக தான் நீங்கள் இருந்துட்டு இருக்கீங்க. கும்பராசிக்காரங்க நீங்கள் மனசில் வச்சுருக்கிற அன்பு அப்படிங்கிறது சாதாரணம் கிடையாது. நீங்கள் யாரையுமே பிடிச்சா அவங்களோட சிந்தனை, கனவு, பயம் எல்லாமே புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் காயமடைஞ்சா அதை யாருக்குமே காட்ட மாட்டீங்க. சிரிப்புக்கு பின்னாடி கண்ணீரை மறைக்கிற குணம் உங்களுக்கு இருக்குது. அந்த மறைஞ்ச காயத்துக்கு இப்போ தீர்வு வரும் நேரமும் வந்துடுச்சு. நீ காத்திருந்த உறவு தூரம் போனது ஒரு காரணத்துக்காக தான். புரியாமை, நேரம் சரியில்லாதது அல்லது சூழ்நிலை. ஆனால் அந்த பந்தம் அப்படிங்கிறது முற்றிலுமே துண்டிக்கப்படலை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுடைய மனசு கூட இது இன்னுமே முடிஞ்சது இல்லையேன்னு சொல்லிகிட்டே இருக்கும். இப்போ கிரகநிலை அந்த முடிச்ச அவிழ்க்குது. பேசாத வார்த்தைகள் எல்லாமே பேசப்படும். கேட்காத மன்னிப்பு எல்லாமே கேட்கப்படும். கும்பராசிக்காரங்க ஒரு விசேஷம், அவன் திடீர்னு மாற மாட்டான். ஆனால் ஒரு நாள் முடிவு எடுத்தோம் அப்படின்னா முழுசாக மாறிடுவாங்க. நீங்கள் அந்த மாற்றத்திற்கு தயாராக இருக்கிற நேரம் தான் இது. பழைய நினைவுகளை மட்டும் பிடிச்சிருக்காதீங்க. புதிய பக்கத்தை திறக்க தயாராகுங்க. அவங்களும் மாறி இருக்கலாம், நீயும் மாறி இருக்கிறீங்க. அந்த இரு மாற்றம் சேர்ந்தாலே உறவு அப்படிங்கிறது கண்டிப்பாக வலிமையடையும். சிலருக்கு இந்த மீண்டும் சேர்க்கை நட்பாக ஆரம்பித்து காதலாக மாறும். சிலருக்கு நேரடியாக திருமண பேச்சு வரலாம். குறிப்பாக குடும்பத்தார் முந்தையதை விட இப்போது சம்மதம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் அமைதியாக
பொறுமையாக நடந்தால் எதிர்ப்பு கண்டிப்பாக குறையும். இப்போது கெட்ட பழக்கம் கெட்ட பக்கம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் உள்ளே இருக்கக்கூடிய குழப்பம், ஒரு பக்கம் அன்பு, இன்னொரு பக்கம் பயம், இந்த ரெண்டுக்குமே நடுவில் நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது. நிதானமாக யோசித்து செயல் பார்த்து நம்புங்க. வெறும் வார்த்தைக்கு அடிமையாகாதீங்க. வாழ்க்கை ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த காலம் ரொம்பவே புதிய திசையை கொடுக்கும். நீங்கள் நீண்ட நாள் நினச்ச மாற்றம் இப்போ தொடங்கலாம். வேலை மாற்றம், இடமாற்றம், புதிய நண்பர்கள், புதிய முயற்சி, இவை எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை புத்துணர்ச்சியை கொடுக்கும். அந்த புத்துணர்ச்சி தான் உறவிலையும் ஒளியை கொடுக்க போகுது. உடல் நலத்தில் மன அமைதி அதிகமாக எடுத்துக்கொள்ளாதீங்க. தூக்கம் சரியாக வராது. சீரான உணவு, சின்ன சின்ன நடைப்பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே உதவும். அமைதியான இடத்துல சில நிமிடம் உட்காந்தீங்க அப்படின்னா உங்களை நீங்களே உங்ககிட்ட பேசிக்கணும். அது உங்களுக்கு இன்னுமே தெளிவை கொடுக்கும். கும்பராசிக்காரங்க, நீங்கள் காத்துட்டு இருந்த உறவு உங்களை தேடி வருது அப்படிங்கிறதுக்கான காரணம் நீங்கள் கொடுத்த உண்மையான இடம்தான். அந்த இடத்தை யாராலையுமே நிரப்ப முடியலை. அதனால தான் அந்த மனிதர் மீண்டுமே உங்களை நோக்கி வர்றதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த முறை உங்களுடைய இதயம் திறந்து நீங்கள் பேசணும். கோபத்தை விட்டுறணும். நம்பிக்கையை வளர்த்துக்கணும். நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சில உறவுகள் தூரம் போகும், ஆனால் முடிவுக்கு வராது. அது திரும்பி நிறைவு தேடும். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த நிறைவு காலம் அப்படிங்கிறது நெருங்குது. இந்த முறை காத்திருப்பு மட்டும் இல்லை, உறுதி வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகம்தான். உங்களுடைய மனசு தயாராகட்டும். அன்பு கதவை தட்டிக்கிட்டே நிற்குது. திறப்பது உண்மைக்கு ஒரு தீர்மானம்னு கூட சொல்லலாம். இப்போது கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரையும் உங்களுடைய முடிச்சு அவிழும் காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். கும்பராசிக்காரங்க, நீங்கள் சாதாரணமாகவே காதலிக்க மாட்டீங்க. நீங்கள் மனசை திறக்கவே நேரம் ரொம்ப எடுத்துப்பீங்க. ஆனால் திறந்த பிறகு முழுசாக ரொம்பவே நம்புவீங்க. அந்த நம்பிக்கை தான் உங்களுடைய வலிமையும் கூட. அதே நேரம் உங்களுடைய காயம், நீங்கள் காத்துட்டு இருந்த அந்த உறவு திடீர்னு முடிஞ்சது போல் தோன்றியிருக்கும். ஆனால் உங்களுடைய உள்ள உணர்ச்சி அப்படிங்கிறது எப்போவுமே சொன்னது தான், இது இன்னுமே முடிவு வரல அப்படின்னு. அந்த உணர்ச்சி இப்போது உண்மையாகும் நேரம்தான் இந்த நேரம். நீங்கள் வெளியில் பலருடன் பழகவோ, ஆனால் உங்களுக்கு மனசுக்கு ஒரு ரகசிய இடம் இருக்கும். அந்த இடத்துல இருந்தவங்க தான் இப்போ உங்களை தேடி வர துடிக்கிறாங்க. காலம் கற்றுக் கொடுத்த பாடம் இருவருக்குமே புரிஞ்சிருக்கும். நீங்கள் உங்களுடைய தவறுகளை யோசிச்சிருக்கீங்க. அவங்களும் தங்களை தவறாக உணர்த்தியிருக்க வாய்ப்பு அதிகம். அதனால தான் இதை மீண்டுமே சேர்க்கை அப்படிங்கிறது சாத்தியம் உருவாகுது. சில கும்பராசிக்காரங்களுக்கு இந்த சந்திப்பு எதிர்பாராத நேரத்தில் வரும். நீங்கள் மனசை அமைத்துக்கிட்டு முன்னேற நேரத்தில் திடீர்னு ஒரு தகவல் வரும். என்னன்னா, முதல்ல உனக்கு கோபம் வரலாம், ஆனால் இப்போ தான் நினைவுக்கு வந்துதான்னு. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு மென்மை இருக்கும். அந்த மென்மை தான் இந்த உறவை மீண்டுமே உயிர்ப்பிக்கும். ஆனால் கவனிக்கணும், நீங்கள் உங்களுடைய சுதந்திரத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க. உங்களுக்கு கட்டுப்பாடு அப்படிங்கிறது பிடிக்காது. இந்த முறை அதை பற்றி ஆரம்பத்திலேயே பேசணும். உங்களுடைய கனவுகள், உங்களுடைய இலக்கு, உங்களுக்கு தனி மனித இடம், இவை எல்லாமே உனக்கு முக்கியம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லணும். புரிதலோடு வந்த உறவு நீண்ட நாள் நிலைக்கும். வாழ்க்கை ரீதியாக உங்களுக்கு பெரிய மாற்றங்களும் வருது. நீங்கள் யோசனை பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு திட்டம் அப்படிங்கிறது இப்போ கண்டிப்பாக நகரும். நண்பர்கள் மூலமாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சமூகத்தில் உங்களுக்கான மதிப்புகள் கூடும். இந்த உயர்வு உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும். அந்த தன்னம்பிக்கை தான் உங்களுடைய உறவையும் உறுதியாக்கும். உங்களுடைய மனசு சில நேரம் திடீர்னு தூரம் போயிடும். நெருக்கமாக இருந்த பிறகு அமைதியாக மாறிடுவீங்க. அந்த மௌனத்துக்கு எதிரில் இருக்கிறவங்க தான் குழப்பம். என்னன்னா, அதனால தான் உங்களுடைய உணர்ச்சிகளை மறைக்காதீங்க. பேசுங்க, விளக்குங்க, புரிய வைக்க முயற்சி பண்ணுங்க. இந்த உடல் நலத்தில் சோர்வு, தலைவலி, தூக்கமின்மையெல்லாம் கவனித்து உங்களுடைய யோசனைகளை குறைச்சிக்கிட்டு இயற்கையோட இடத்துல சில நிமிடம் செலவு பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்பவே நிம்மதியும் மன நிறைவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக இருக்கணும். கூடவே உங்கள் கூட இருக்கக்கூடிய உங்களுடைய துணை, உங்களை தேடி வரவங்க கண்டிப்பாக உங்களுக்காக எப்பொழுதுமே இருப்பாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் எப்பொழுதுமே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். ஓம் முருகா போற்றி.